ஓகே, நேற்று பார்த்ததிന്റെ மிச்ச பகுதி 2020ஆம் ஆண்டு பார்ட் ஒன் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் கடைசி 24வது கேள்வி உங்களுக்கு அது சமன்பாடு நீங்கள் 24 25வது கேள்வி சமன்பாடு தெரியுமெண்டா ஓகேன்னு சொல்லிட்டு போனான். அதில் இருப்பு பொருள் வீதத்துக்குரிய சமன்பாடு விற்பனை கிரியத்திங்கள் சராசரி இருப்பு. இதில் விற்பனை கிரியம் உங்கள்கிட்ட இருக்குது 4200. சராசரி இருப்புன்னு சொன்னால் ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2 பிரிக்க வேணும். ஆரம்ப இருப்பு 800 இருக்குது, இறுதி இருப்பு 600 இருக்கு. அவை 2 பிரிச்சோம்னு சொன்னால் ரெண்டையும் கூட்டினா 1400, 2 பிரிச்சா 700 வரும். அப்போ 4200 கீழ் 700 என்று சொன்னால் 6 தடவைகள் என்று சொல்லி இருப்பு பொருள் வீதம் வரும். அடுத்த வட்டி காப்பு வீதம், வரிக்கு முன் லாபம். அதுல இருந்து நாங்கள் வட்டியை கூட்டி அதோட வட்டியை கூட்டி முழுவதும் கீழ் வட்டி என்ற சமன்பாட்டை பயன்படுத்துவோம் வட்டி காப்பு வீதத்துக்கு. அப்போ இதில் வரிக்கு முன் லாபம் நான் காண வேணும். வரைக்கும் உள்ள லாபம் விற்பனையிலிருந்து விற்பனைக்கிறத கழிச்சிங்கன்னா மொத்த லாபம் வரும். விற்பனையிலிருந்து விற்பனைக்கிறத கழிச்சால் விற்பனை வந்து 7000. அதில் விற்பனைக்கிறத மைனஸ் பண்ணுவீங்கள் 4200. மொத்த லாபம் வருது உங்களுக்கு 2200 மொத்த லாபம் வரும். அதோட வருமானங்கள் இருந்தால் கூட்ட வேணும், செலவுகள் இருந்தால் கழிக்க வேணும். இங்கே செலவுகள்லாம் இருக்குது. இப்போ செயற்பாட்டு செலவு 1200, அதை கழிக்கிறோம். அது மாதிரி வட்டி செலவும் இருக்குது -300, 320, அதையும் கழிக்கிறோம். நீங்கள் இது பார்ட் பண்ணுறபடியே வட்டி செலவை கழிக்காமல் விட்டால் வட்டி அங்கே கூட்ட தேவையில்லை. சமன்பாட்டில் ப்ளஸ் வட்டி என்றது வராது. வட்டியை நீங்கள் கூட்டாம விட்டால் ப்ளஸ் என்று சொல்லி நாங்கள் அதை சேர்க்கலாம். அது கூட்டாம விட்டோம்னா ஓகே. அப்போ அந்த டைமில் நீங்கள் வரி வட்டிக்கு முன் லாபம்னு சொல்லி அந்த லாபத்தை சொல்லுவோம். அப்போ 1200 2800 இருந்து கழிவட்டுதுன்னு சொன்னால் 1600 வரும் வரிக்கு, வரி வட்டிக்கு முன் லாபம். 1600 வட்டி 320 பிரிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு பெறுமதி ஒன்று வரும். கீழே வந்து சாதாரண பங்கு வளங்களை பற்றி தான் சொல்லி இருக்குது. அப்போ இது வந்து தடவைகள் என்று வரும். எங்களுக்கு விட வந்து 5 தடவைகள் என்று சொல்லி நாங்கள் இதை வட்டி காப்பு வீதம் 5 தடவைகள். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே கேள்விதான், இதே தகவலை வச்சு கொண்டு தான் இதுக்கு வந்து 2வது விட நாங்கள் கொடுக்கலாம். ரைட். அது கம்பெனியின் உரிமை மீதான திரும்பல் வீதமும் பங்கொன்றுக்கான உழைப்பும். உரிமை மீதான திரும்பல் வீதத்துக்குரிய சமன்பாடு உரிமையான மீதான திரும்பல் வீதம் அல்ல விலை வீதம்னு சொல்லுவோம். நிதியாண்டுக்கான லாபத்தைங்கள் உரிமையாண்மை தர 100. அப்போ இதில் நிதியாண்டுக்கான லாபம் நாங்களாம் காண வேணும். உங்களோட வரி வட்டிக்கு முன் லாபம் 1600 இருந்தது. அதிலிருந்து வட்டியை கழிப்போம், வரியையும் கழிப்போம். இப்போ இதில் எங்களுக்கு வரி தந்துருக்கு 400 வரி இருக்கு. அப்போ ஆண்டுக்கான வரியை முதல்ல கழிச்சு கொள்ளும். கழிச்சோம்னு சொன்னால் வரி வட்டிக்கு முன் லாபம் 880 வரும். 880 உரிமையாண்மை பார்த்தீங்கன்னா இதில் கீழே தந்திருக்கிறவங்களுக்கு உரிமையாண்மை 4400 இருக்கு. சரி, மொத்த உரிமையாண்மை இப்போ நீங்கள் அதை கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ 4400 தர 100 பேர். அப்போ 880 4400 தர 100 படியால் 20 வீதம் 2 பேர். சரி, அப்போ உரிமை மீதான திரும்பல் வீதம் 20. அதாவது பங்கொன்றுக்கான உழைப்புக்கு அப்பன்னு சமன்பாடு
நிதியாண்டுக்கான லாபத்தைகள் சாதாரண பங்குகள் எண்ணிக்கை சாதாரண பங்குகள் எண்ணிக்கை தந்திருக்கிறேன். நிதியாண்டுக்கான லாபம் நாங்கள் இப்போ கண்டாங்கள் 880. அப்போ 880 கீழ் 880 4,00,000 பங்குகளின் எண்ணிக்கை 2.22 பங்கு உழைப்பு 2.2. ஆகவே இதுக்கு பொருத்தமான விட வந்து மூன்றாவது விட. ரைட். அடுத்த பாருங்க 26வது பின்வரும் தகவல்கள் கம்பெனி ஒன்றினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள் ஒன்றுடன் தொடர்பானவை. கம்பெனி ஒன்றால் உற்பத்தி செய்யப்படும் பொருள் ஒன்றுடன் தொடர்பானவை. மொத்த கிரியம் 250, நேர்க்கிரியம் 60, உற்பத்தி எல்லாமே இந்தலை கிரியங்கள் வந்து 100. இதுல நேர்க்கிரியங்கள் எல்லாமே மாறங்கிரியங்களாக கருதப்படுமாம். மேலும் 50% உற்பத்தி மேந்தலை கிரியங்களும் 25% உற்பத்தி எல்லா மேந்தலை கிரியங்களும் மாறங்கிரியமாம். அதாவது மாறங்கிரியம் வந்த பின் நேர்க்கிரியம் எல்லாமே மாறங்கிரியத்துக்கு வர வேணும். உற்பத்தி மேந்தலை கிரியத்துக்குள்ள 50% வந்து மாறங்கிரியம், உற்பத்தி எல்லா மேந்தலையில 25% மாறங்கிரியம். அவங்களுக்கு கேட்டது வந்து அலகுக்கான உற்பத்தி கிரியமும் அலகொன்றுக்கான மொத்த மாறங்கிரியமும் கேட்டிருக்கிறோம். அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியத்தை பொறுத்தவரையில உற்பத்தி எல்லாமே இந்த அதுக்கு வராத பெண் சரிதானே. அப்போ மொத்த கிரியம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சமன்பாட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மொத்த கிரியத்துக்கு மொத்த கிரியம் சமன் உற்பத்தி கிரியம் சக உற்பத்தி எல்லாமே இந்தலை. மொத்த கிரியம் சமன் உற்பத்தி கிரியம் சக உற்பத்தி எல்லாமே இந்தலை. ரைட். அப்போ இதில் மொத்த கிரியம் சமன் உற்பத்தி கிரியம் சக உற்பத்தி எல்லாமே இந்தலைண்டா இப்போ எங்களை உற்பத்தி கிரியம் தானே கேட்டது. அப்போ மொத்த கிரியத்துல இருந்து உற்பத்தி எல்லாமே இந்திலே கழிச்சு விட்டது சரிதான். உற்பத்தி கிரியம் வரும் 150 பேர். அப்போ மொத்த கிரியம் 250. அதில் இந்த உற்பத்தி எல்லாமே இதில் 100 போனால் 250 150 வந்து உற்பத்தி கிரியம். அடுத்த அலகொன்றுக்கான மாறங்கிரியம் இல்லை நேர்க்கிரியம் எல்லாமே வருமா 60 வரும் மாறங்கிரியம். அடுத்தது உற்பத்தி எல்லாமே இதில் 25% என்றபடியா 25. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த நேர் உற்பத்தி கிரியங்க உற்பத்தி மேந்தில காண வேணும். உற்பத்தி கிரியம் கண்டுட்டோம். உற்பத்தி கிரியத்துக்கு சமன்பாடு இருக்கு. உற்பத்தி கிரியம் சமன் முதன்மை கிரியம் சக அல்லது நேர்க்கிரியம் சக உற்பத்தி மேந்தலை. அப்போ உற்பத்தி கிரியம் 150 உற்பத்தி கிரியம் சமன் நேர்க்கிரியம் சக உற்பத்தி மேந்தலை. அப்போ உற்பத்தி மேந்தலை 92 பேர். 90 அரைவாசி வந்து என்னவாம் 50% மாறங்கிரியத்துக்கு பேர். அப்போ 25 + 45. அப்போ இவ்வளோதையும் கூடணும்னா மாறங்கிரியம் வரப்போதுங்களுக்கு 130 மாறங்கிரியம். வயல வேற 150 130 5வது விட விளங்காட்டி மெசேஜ் போடுங்க எல்லாம் சொல்லலாம். ரைட். அடுத்தது பாருங்க 27வது வினா போகும். 27 28 ஆகிய வினாக்களை விடையளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்தட்டுமா. 27வது வினா மேற்படி வழக்கல் திருத்தப்பட்ட பின்னர் முடிவுறுத்தல் கிரிய நிலையத்துக்கான பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த மேற்படி. மேற்படி வழக்கல் திருத்தப்பட்ட பிறகு முடிவுறுத்தல் கிரிய நிலையத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த மேந்தலை. 28வது மேற்படி வழக்கல் திருத்தப்பட்ட பின்னர் ஒன்று சேர்த்தல் கிரிய நிலையத்துக்கான திருத்திய மேந்தலை உறிஞ்சல் வீதம் எவ்வளவு என்று சொல்லி அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறோம். அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்னா என்ன பிழை இருக்கின்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப கேள்வி வாசிப்போம். வாசிக்க தெரியும் எங்களுக்கு என்ன பிழை இருக்குண்டு பாருங்க. அதுல ஒன்று சேர்த்த முடிவுறுத்தல் சொல்லி 2 பகுதி இருக்கப்பன் 2 உற்பத்தி பகுதிகள். இயந்திர மனத்தியாலம் ஒன்றுக்கான மேந்தலை உறிஞ்சல் வீதம் தந்திருக்கணும். இயந்திர மனத்தியால அடிப்படையில் தான் ஒன்று சேர்த்தல் உறிஞ்சல் வீதம் என்று சொன்னாடா ஒரு மனத்தியாலத்துக்கு 7 ரூபா. அதான் அது கருத்து. முடிவுறுத்தலுக்கு ஒரு மனத்தியாலத்துக்கு 9 ரூபா. உற்பத்தி மேந்தலை வேற உறிஞ்சல் வீதம் வேறு. அப்போ உறிஞ்சல் வீதம் என்றது மனத்தியாலத்துக்கு எவ்வளவு அந்த சமன்பாடில் பாதரப்பட்ட மேந்தலைங்கள் பாதரப்பட்ட இயந்திர மனத்தியாலம் என்று சமன்பாட்டை போட்டதன் ஊடாக எங்களுக்கு பெறப்பட்ட பெறுமதி தான் 7 ரூபா. அது ஒரு மனத்தியாலத்துக்கு 7 ரூபான்னு பேர். அப்புறம் உனக்கு எத்தனை மனத்தியாலமோ அதுக்கு ஏற்ற வகையில் அல்லது நிமிஷம் என்ன நிமிஷத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள முடியும்.
இயந்திர மணத்தியாலங்கள் எண்ணிக்கை தந்திருக்குது, கிலோவாட்ஸ் மணத்தியாலம் இருக்கு, இயந்திர கிரியின் பலப்பரப்பு இருக்கு. இப்ப நாங்கள் இந்த பிழை வந்து ரெண்டு பிழை தந்திருக்கணும். அந்த பிழைக்கு முன்னர் இருக்கிற மேந்தலையோட கண்டுபிடிப்போம். எப்படின்னு சொன்னாப்ப உறிஞ்சல் வீதம் சமன், நான் சொல்றத வழியை கிரகிச்சு கொள்ளுங்க. இது நான் சமன்பாடு எழுதி காட்டையில உறிஞ்சல் வீதம் சமன் பாதிரப்பட்ட மேந்தலை தெரியாதது எங்களுக்கு, அதை நான் இதில் எக்ஸ் என்று போடுறேன். அதன் கீழ் பாதிரப்பட்ட இயந்திர மணத்தியாலம் 5000. அப்ப இப்ப இந்த சமன்பாடுல நாங்கள் பாதிரப்பட்ட மேந்தலையை கண்டுபிடிக்கலாம், எக்ஸை கண்டுபிடிக்கலாம். 35,000 பேர். அப்ப ஒன்று சேர்த்தல் பகுதியின் திருத்த முன்னர் இருக்கிற பாதிரப்பட்ட மேந்தலை எவ்வளவு? 35,000. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிவுறுத்தலையும் அதே மாதிரி பார்க்கலாம். முடிவுறுத்தல் 9 உறிஞ்சல் வீதம் சமன் பாதிரப்பட்ட மேந்தலை நான் பை என்று போடுறேன். 4000 மணித்தியாலம் இருக்குது. அவை 9 நாங்கள் 36 பை சமன் 36. சரி, நீங்கள் இந்த எக்ஸ் ஒய் என்ற பெரிய இஷ்யூ இல்லை. நான் அந்த எழுதுவதற்கு இதில் எழுதி காட்டலாம் முழுமையானதுக்காக நான் அந்த அடையாளத்தை போட்டிருக்கிறேன். அவ்வளோ பாதிரப்பட்ட மேந்தலை 36,000. சரி, இவ்வளோதான் விஷயம். இப்போ இது ரெண்டுமே திருத்தப்படாமல் இருக்கு, எங்கள்கிட்ட பிள்ளையோட இருக்குது. இந்த பிள்ளையை திருத்தினா அப்புறம் தான் கேள்வி கேட்டவை பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்க. இதில் நான் பாதிரப்பட்ட மேந்தலை ரெண்டு விஷயத்தை மேலே போட்டுக்கொள்கிறேன். பாருங்க, ஒன்று சேர்த்தலுக்கு வந்து 35,000 இருக்குது. ஒன்று சேர்த்தலுக்கு 35,000 இருக்குது. மற்றதுக்கு 36,000 இருக்கு. 9 நாங்க 36. ரைட். இதுல என்ன பிள்ளை நடந்திருக்கின்ற பாருங்க, இயந்திர பெருமான தேவை 14,000 கணிப்பீட்டுக்கு உட்படுத்தவே இல்லையா. அப்ப அதை நாங்கள் கணிப்பீடு செய்து விட்டா சரி, உட்படுத்தினா சரி. இயந்திர கிரியத்தின் அடிப்படையெல்லாம் அதை கொடுக்க வேணும். அப்ப 4க்கு 3 அடிப்படையில் அது வேறு. 4ஆல் சுருக்கலாம். 4க்கு 3 அடிப்படைன்னா 7. 7 வந்து 14,000 அப்போ 14,000 7ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் 2,000 வரும். அப்போ 8,000 இவருக்கு கொடுக்க வேணும், அடுத்தவருக்கு வந்து 6,000 கொடுக்க வேணும். இது ஒரு விஷயம். அடுத்தது சொல்லியிருக்கேன் என்றால் பாதரப்பட்ட மின்சாரம் வந்து 10,000. அது கிலோவாட்ஸ் மணித்தியாலத்து பதிலாக தளப்பரப்பின் அடிப்படையில் பிரித்து கொடுத்தாச்சு. அப்போ தளப்பரப்பு எப்படி என்றால் 6க்கு 4 இருக்குது. ஆகவே இது இன்னும் சுருக்கிறோம்னு சொன்னால் 3க்கு 2 எடுக்கலாம். 6,000 4,000 மட்டும் பிரித்து கொடுத்துருக்கிறோம். ஏற்கனவே எப்படி கொடுத்துருக்கணும்? தளப்பரப்பின் அடிப்படையில் கொடுத்துருக்கணும். 6,000 4,000 வந்து இந்த கிலோவாட்ஸ் மின்சாரத்தை வந்து பகிர்ந்து கொடுத்துருக்கு. அப்போ இப்போ அதை நாங்கள் நீக்க வேணும். 6,000 நாங்கள் நீக்க வேணும். இப்போ 6,000 பிறகு மற்றவருக்கு வந்து முடிவுறுத்தலுக்கு வந்து 4,000 அதை நீக்கிறோம். ஓகே, நீக்கி போட்டு எப்படி இதை திருப்பி பிரித்து கொடுக்கணும்? திருப்பி கொடுக்க தானே கிலோ வேட்ஸ் அடிப்படையில் கொடுக்கணும். கிலோ வேட்ஸ் பாருங்க 3 கேளுன்னு வந்துருக்கு. அப்போ திரும்ப இவருக்கு 3,000, அவருக்கு 7,000. ஓகே, இனி வந்து இதை கூட்டினா திருத்தப்பட்ட மீன்தலை. அப்போ எல்லாம் திருத்தினா பிறகு முடிவுறுத்தல் கிரியை நிலையத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மீன்தலையை பார்த்தீங்கன்னா 36ஓட 6 கூட்டுவீங்கள், 4 கழிப்பீங்கள், 7 கூட்டுவீங்கள். ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 42, 42ல் 4 போனால் 38, 38 7 45. அப்போ பாதிரப்பட்ட மீன்தலை 27ஆவதுக்கு 4ஆவது. அடுத்த பாருங்க, மேற்பட வழக்கல் திருத்தப்பட்ட பின்னர் ஒன்று சேர்த்த கிரியத்தில் உறிஞ்சல் வீதம் திரும்ப நாங்கள் என்ன செய்யணும்டா, ரைட், இதில் 40,000 பெறும். 40,000 திரும்ப நாங்கள் பாதிரப்பட்ட இயந்திர மனத்தாளத்தால் பிரிப்போம். 5,000 பிரிச்சோம்னா 8 ரூபா வரும். பாதிரப்பட்ட இயந்திர மனத்தியாலத்தால் 5,000 வரும். 5,000 பிரிச்சோம்னா 8 ரூபா வரும். அப்போ உறிஞ்சல் வீதம் வந்து 8 ரூபா. அது முதலாவது விடு. சரிதானே? ரைட். ஓகே, அடுத்தது போவோம். கிரியம் தொகை லாப பகுப்பாய்வு உங்களை எல்லை கிரியவியல் படிச்சிருப்பீங்க. இதுல அலகு பங்களிப்பு குறைபடுதலானது அலகுகளில் கணிக்கப்பட்ட சமபாட்டு புள்ளியின் குறைவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அடுத்த பங்களிப்பு விற்பனை விகிதத்தின் அதிகரிப்பானது பெறுமதியில் கணிக்கப்பட்டுள்ள சமபாட்டு புள்ளியின் குறைவுக்கு வழிவகுக்கும். சமபாட்டு புள்ளிக்கு அப்பால் பங்களிப்பானது அலகு லாபத்துக்கு சமம். ரைட். இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் போட்டு விடுறேன் பாருங்க. அது எழுதையில இலக்கம் தான் குறிக்க போறேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் விற்பனை ஒரு 1000 போடுறேன்.
மாறங்கிரியம் மொத்த மாறங்கிரியம் எல்லாம் மொத்த விற்பனை 1000 மொத்த மாறங்கிரியம் 400 கழிச்சா மொத்த பங்களிப்பு பேரும் 600 பேரும். ரைட், லாப நட்டமற்ற புள்ளி என்றால் பூஜ்ஜியம் தானே வரணும். அப்ப நிலையான கிரியம் 600 தான் இருக்கும். அப்ப இங்க லாப நட்டம் பூஜ்ஜியம். ஓகே, இதுதான் இப்ப சாட் விற்பனை மாறங்கிரியம், மாறங்கிரியத்திலிருந்து விற்பனை இந்த மாறங்கியத்தை கழிக்க மொத்த பங்களிப்பு, மொத்த பங்களிப்பில் நிலையான கழிச்சா லாபம் நட்டம் பூஜ்ஜியம். ரைட், இதில் பாருங்க, அலகு பங்களிப்பு குறைபடுதலானது அலகுகளில் கணிக்கப்பட்ட சமபாட்டு புள்ளியின் குறைவுக்கு வழிவகுக்கும். இப்போ நாங்கள் இந்த போட்ட சாட்டுக்கும் இந்த தகவலுக்கும் பொருத்தம் இல்லை, தொடர்பில்லை. அலகு பங்களிப்பு குறைபடுதுன்னா உனக்கு தெரியும், அலகு பங்களிப்பு சமபாட்டு புள்ளியின் குறைவுக்கு வழிவகுக்கும்னு சொல்லி. சமபாட்டு புள்ளி அலகுக்கு என்ன சமன்பாடு? நிலையான கிரியத்தின்கள். இப்போ இதில் நிலையான கிரியம் 600 இருக்கப்பன் அலகு பங்களிப்பு ஒரு 20 ரூபாய் இருக்கு, கீழே தானே வரப்போகுது, 20 ரூபாய் இருக்கு. அப்போ என்ன விட வரப்போகுது? 30 வரும். சரிதானே? திரும்ப பாருங்க, இதுல சொல்லி இருக்கிறது செய்யுங்க. நீ அலகு பங்களிப்பு குறைவடைதல் நிலையான இருதை பற்றி காய்ச்சதோ இல்லை, அது அப்படியே இருக்க மாறும். அலகு பங்களிப்பு 10 ரூபா மாறும், குறைவடையுது. குறைவடைஞ்சால் சமபாடுபடி அலகு என்ன செய்யுது? அதிகரிக்குது. ஆனா இங்க குறைவுக்கு வழிவகுக்கும் சொன்னவன் ஏ என்ற விட வராது. சரிதானே? அடுத்த பங்களிப்பு விற்பனை வீதத்தின் அதிகரிப்பானது பெறுமதியில் கணிப்பிடப்பட்ட சமபாட்டு புள்ளியில் குறைவுக்கு வழிவகுக்கும். பங்களிப்பு விற்பனை வீதத்தின் அதிகரிப்பானது இரண்டா பங்களிப்பு விற்பனை வீதத்தை பெறுமதிக்கு என்ன சமன்பாடுனா நிலையான கிரியத்தின்கள் பங்களிப்பு விற்பனை வீதம். சரிதானே? இங்க பங்களிப்பு விற்பனை வீதம் பார்த்தீங்கன்னா பங்களிப்பு எங்கள் விற்பனை தர 100 60 வீதம் என்று பெறும். நிலையான கிரியம் 6 லட்சம் தர 60 வீதம். இப்படிதான் பெறணும். நான் இந்த 60 வீதத்தை நிலையான கிரியத்தின்கள் சாரி நிலையான கிரியத்தின் கீழ் பங்களிப்பு விற்பனை வீதம் என்று பெறணுமா? மாறி சொல் தர என்று போட்டுக்கிறேன். அப்போ 600 கீழ் 60 தர 100 பேர். சரிதானே? ரைட், இதை நீங்கள் என்ன செய்யணும்னா இப்ப ரைட் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிலையான பெறுமதி ஒன்று வரும், 1000 என்று வரும் பெறுமதி. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சாப்பாட்டு புள்ளி அதிகரிக்குதான், பங்களிப்பு விற்பனை வீதம் அதிகரிக்குது. இப்ப இது 70 மாறுன்னு சொன்னா என்ன நடக்கும்? இல்ல 80 என்ன மாத்தினோம்னா என்ன நடக்கும்? வேற 600 80. இது வந்து குறைவடையும். பங்களிப்பு விற்பனை வீதம் அதிகரித்தால் நீங்கள் திரும்ப போட்டு பாருங்க. 600 நிலையான விகிதம், அதன் கீழ் 70 வீதம் என்று சொல்லி சொன்னா 750 சாரி 80 வீதம் என்று போட்டீங்கன்னா 700 சுருக்க சோமண்டாக 80 வீதம் என்று போடுறேன். 750 வீதம். ஆகவே பங்களிப்பு விற்பனை சமபாட்டு புள்ளி பெறுமதி வந்து குறைவடையும். அது சரி, பி என்றது சரி. இப்போ கூற்று பி சரி. அடுத்த பாருங்க, சமபாட்டு புள்ளிக்கு அப்பால் அலகு பங்களிப்பானது லாபத்துக்கு சமம். பாருங்கள், சமபாட்டு புள்ளியில பூஜ்ஜியமா இருக்குது, லாபம் உழைக்கணும்னா என்ன செய்யணும்? நிலையான விகிதம் மாறாதല്ലോ, பங்களிப்பு கூடும். அப்ப பங்களிப்பு கூடுதல் அலகு பங்களிப்பு அலகு லாபத்துக்கு சமனாக இருக்கும். சரி. அடுத்தது அலகு விற்பனை விலையின் அதிகரிப்பானது சமபாட்டு புள்ளியின் குறைவுக்கு வழிவகுக்கும். சமபாட்டு புள்ளி விற்பனை விலை வந்து அதிகரித்தால் பங்களிப்பு அதிகரிக்கும். பங்களிப்பு அதிகரிக்கும் போது சமபாட்டு புள்ளி அளவு குறையும். ஏன்னா கீழே தானே இருக்கும் நிலையான கிரகங்கள் பங்களிப்பெல்லாம். அப்போ பிரிவர்ற பெறுமதி கூட கூட என்ன நடக்கும்? விட வந்து குறைஞ்சோண்டு போகும். அப்போ இதில் பியும் சியும் டியும் வந்து சரியானது. அவை 29க்கு 4வது விட பொருத்தமானது. அடுத்தது பாருங்க, 30வது ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல், இறுதி வருடம் காசு உட்பாய்ச்சல். அப்ப நான் ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல்ல புதிய இயந்திரத்தின் கொள்விலை நிறுவுதல் செலவெல்லாம் வரப்போவதில்லை. ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சலுக்குள்ள இறுதி வருடத்துக்குள்ள 3 விடயம் இருக்கும். இறுதி வருட காசு பாய்ச்சலுக்குள்ள 3 விஷயம். அது பார்த்தீங்கன்னா ஒன்று வருடாந்த காசு பாய்ச்சல், அடுத்தது
இழிவு பெறுமதி, தொழிற்படும் மூலதனம் மீளப்பெறுதல், இந்த மூன்றும் இறுதி வருட காசு பாய்ச்சலுக்குள்ள இருக்கும். அப்ப இதுல ஆரம்ப காசு வழிபாய்ச்சல்ல 1100, நிர்வாகியம் 200, அப்ப 1300. தொழிற்பட மூலதனம் இருக்கு 150. ஆகவே 1450 ஆரம்ப காசு வழிபாய்ச்சல். இறுதி வருடத்துல தொழிற்பட மூலதனம் மீளப்பெறுதல் 150, 335 வருடாந்த காசு பாய்ச்சல், எஞ்சிய பெறுமதி 100. ஆகவே 585 இறுதி வருஷத்துல காசு பாய்ச்சல். அப்ப 30வது 5வது விட இது நீங்கள் நோட்ஸ் ஞாபகம் வச்சிருந்தா சரியப்ப. ரைட். 31வது பாரகம். வணிக முன்னால் தயாரிக்கப்படும் பொதுநோக்க நிதி கூற்றுகள். பொதுநோக்க நிதி கூற்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நிதி கணக்குல தயாரிக்கப்படும். அப்ப நிதி கணக்கு பண்புகளை பற்றி காய்ச்சி விட்டோம்னா சரி, நிதி கணக்குல தயாரிக்கப்படும். ரைட். இதுல பாத்தீங்கன்னா இக்கூற்றுகள் கணக்கீட்டு நியமங்களுக்கு நாங்க தயாரிக்கப்படும். சரி. ரைட். அடுத்தது பாருங்க. இக்கூற்றுக்கள் முக்கியமாக வணிகத்துக்கு வளங்களை வழங்கிய பாவனைக்காக தயாரிக்கப்படும். வளங்களை வழங்கினா உள்ளக தரப்பினர் வெளியே எல்லாரும் பெருமினம். அதுவும் சரி. இக்கூற்றுகள் வணிகத்தின் கடந்த கால பகுதியுடன் தொடர்பான தகவலை வழங்குகின்றது. கடந்த கால தகவல் தான் இங்கே வழங்கப்படுறது. வரலாறு தகவல், கடந்த கால தகவல். சரி. இக்கூற்றுகள் வரலாற்றுக்கிரிய அடிப்படையில் அளவீடு செய்யப்படும் வணிகத்தின் தகவலை மாத்திரமே கொண்டிருக்கும். அது புள்ளியப்பன். வரலாற்றுக்கிரிய அடிப்படைன்னா வாங்கின பொறுமையெல்லாம் காட்டணும். ஆனால் நாங்கள் இங்கே மீள் மதிப்பீடெல்லாம் பொதுநோக்க நிதி கூட்டு கொண்டு வராங்க. லாபம் நட்ட மற்ற கூட்டுகள்லாம் கொண்டு வருவாங்கல்ல. அப்போ அதாவது அது பிள்ளை. அடுத்த வேறவங்க லாபம் நிறுத்தி வைத்த வருவாய். லாபம் காண்றதுக்கு இங்கே மொத்த சொத்து இருக்குது, பொறுப்பு இருக்குது. சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சு விட்டாப்பன் தேறிய சொத்து வரும். அப்போ தேறிய சொத்தை இப்படிதான் லாபத்தை காணலாம். தேறிய சொத்தை காணுவோம், கண்டுட்டு புற பார்க்கலாம். இது இதில் பார்த்தீங்கன்னா 1700 900 போனா 800. அங்கே அடுத்தது 1200 700 போனா 500 தேறிய சொத்து. புற பாருங்க, வணிகத்தின் கடந்த தவணை பணத்தை உரிமையாளர் சொந்த பணத்திலிருந்து செலுத்தியிருக்கிறார் 1,20,000. அடுத்தது உரிமையாளர் பிள்ளைகளின் பாடசாலை கட்டணங்களை செலுத்துவதற்கு ஒவ்வொரு வருடமும் வணிகத்திலிருந்து 90 பெறுகின்றார். இது பற்றி இவர் வணிகத்தின் வேறு வித பணத்தினையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ உங்களுக்கு சமன்பாடு தெரியுமாடா? இறுதி தேறிய சொத்து 800 மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து 500 பிளஸ் பற்று 90 மைனஸ் மேலதிக மூலதனம் 120. இது பிறகு ஒரு லாபம் கொண்டு வரும். இப்போ 390 120 போனா சரி. அப்ப 270 லாபம். சரியான லாபம் 270. 2,70,000 லாபம். இப்ப நிறுத்தி வைத்த வருவாய் காண்பதற்கு லாபத்திலிருந்து பற்ற கழிச்சு விட்ட சரி. லாபத்திலிருந்து உரிமையாவுடைய பற்ற கழிச்சு விட்டோம்னா நிறுத்தி வைத்த வருவாய் வரும். ரைட். அவ கழிச்சு அவங்களுக்கு 180 நிறுத்தி வைத்த வருவாய். ஓகே. அடுத்தது பாருங்க. மோட்டார் வாகன வியாபார கம்பெனி. அவர் மோட்டார் வாகனத்தை தான் வாங்கி விற்கிறார். அப்ப மீள் விற்பனை பொருள் இங்கே மோட்டார் வாகனம். அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னென்ன மூலடுகளை பதிவோம். கடனுக்கு மோட்டார் வாகனம் கொள்ளணும் செய்தால் கொள்ளணவு நாளேடு. மோட்டார் வாகனங்களை விநியோகத்துக்கு பயன்படுத்துவதற்கான வணிகம் தான் பயன்படுத்துறது கடனுக்கு பேர உறுதி கொள்ளணும் செய்து பொதுநா குறிப்பேடு. அடுத்த கடனுக்கு மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்தால் விற்பனை நாளேடு. அடுத்த விற்பனை தரக்கூடிய கொடுப்பனவு காசு கொடுப்பனவு நாளேடு. இது அதுக்குரிய மூலஈடாக இருக்கும். அடுத்த 34 பாருங்க. பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் கடன் கொடுத்தவங்க கட்டுப்பாடு கணக்கு மீதியில் ஏற்படும் தாக்கத்தினை கணிப்பதுடன் அம்மீதியானது அதிகரிக்குமாயின் பிளசனவும் குறைவடையுமாயின் மைனசனவும் காட்டிடுமாம். 10% வியாபார கழிவுடன் பட்டியல் விலையில் 1,00,000 ரூபான பொருட்கள் கடனுக்கு கொள்ளணும் செய்யப்படுது. வியாபார கழிவு கழிச்சதானே இப்ப நாங்கள் கொடுக்கல் வாங்கல் பொறுமையாக காட்டணும். அது 1,00,000த்துல 10% வியாபார கழிவு போனால் அது 90,000 பிளஸ் 90,000 பிளஸ் போராடி பிள்ளையா. அடுத்தது 5% காசு கழிவு கொடுத்த பின்னர் கடன் கொடுத்தோர் மீதியானது 50,000 தீர்க்கப்படுது. ஆகவே 50,000 கடன் கொடுத்தோர் குறைவடை. சரியா? ரைட். இவ்வளவுதான் விஷயம். அடுத்த நிதி கூட்டுகளை தயாரிக்கும் போது வரலாற்றுக்கு எண்ணக்கரு
பின்பற்றப்படாத சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்று இருப்புகளின் கிரியம் தேறியதற்கு பெறுமதி அதில் குறைவான பெறுமதியில் அளவீடு செய்கிறது. அடுத்த ஆதாரம் புரிவண்ணங்களை மீள் மதிப்பீடு செய்கிறது. அடுத்த சொத்து பாவனை உரிமை குத்தகை பொறுப்பை வந்து நிகழ்கால பெறுமதியில் கணக்கீடு செய்கிறது. இந்த 3 சந்தர்ப்பங்களையும் வரலாற்று கிரிய நகர் பின்பற்றப்படுறையில் அல்லது மீறப்படுகின்ற சந்தர்ப்பம் சொல்லுவோம். அடுத்த பாருங்க 36வது வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுகள் தயாரிக்கும் போது பின்பற்ற கொடுக்கல் வாங்கலை சீராக்குவதற்கான குறிப்பு கேட்டிருக்கு. விளம்பல் தேவையில்லையா பாருங்க. 180,000 கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு அதாவது கட்டளை ஒன்றுக்கான பொருட்கள் விற்பனை செய்வது. எங்களுக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு 180,000 கட்டளை தான் தெரியும். பிப்ரவரியில் இந்த மாதத்தில் 60,000 முற்பணத்துடன் பெறப்பட்டது. சாரி கட்டளை ஒன்றுக்காக 31/3/2020 பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. 180,000 கட்டளை ஒன்றுக்காக பொருட்களை விற்பனை செய்திருக்கிறோம் 3ஆம் மாசத்துல. பிப்ரவரி மாதம் அவை 60,000 முற்பணம் வந்து பெறப்பட்டிருக்கு. அந்த 180 60,000 முற்பணம் பெற்றிருக்கு. அப்ப இன்னும் 120 தர கிடக்காங்க. இதுக்கு என்ன இரட்டை பதிவு? அப்ப விற்பனை தானே. அப்ப முற்பண விற்பனை வந்து நாங்கள் ஏற்கனவே பொறுப்பு வருமானம் வந்து முற்பணம் இருக்கக்கூடிய பொறுப்பு பண்ணி பாஞ்சிட்டு பொறுப்பு குறைய போகுது. பொறுப்பு குறைஞ்சா வர வைக்கணும். அப்போ முற்பண விற்பனை கணக்கு வர 60,000. கடம்பட்டோம் கட்டுப்பாட்டு கணக்கு மிச்சம் கடன் 120,000. அப்போ கடம்பட்டோம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 120,000. விற்பனை கணக்கு செலவு 180,000. இது முதலாவதுக்குரிய பதிவு. அடுத்த பாருங்க 3 மாதங்களுக்கு விற்பனை மேம்படுத்த செலவுக்காக 90,000 கொடுத்தாச்சு. 3 மாதம் சேர்த்து 90,000 கொடுத்தாச்சு. ஆனா எங்களுக்கு ஒரு மாதம் தானே 3ஆம் மாதம் தானே. அப்ப விற்பனை மேம்படுத்த செலவு கணக்கு வரவு 30,000. முற்பண விற்பனை மேம்படுத்த செலவு கணக்கு வரவு 60,000. காசு கணக்கு செலவு 90,000 சொல்லி நாங்கள் அந்த 36ஆவதுல பிக்குரிய இரட்டை பதிவுகளை கொள்வோம். அடுத்த 37வது கணக்கு வந்திருக்கணும். அது இந்த வகைப்படுத்தலை சொல்லட்டுமா. அப்ப இதுல அறவிட முடியாத கடன் ஒரு செலவீனம். அப்ப செலவண்டு போடுவீங்க. பற்றுக்கள் உரிமையாண்மை பணிக்கொடைக்கான ஏற்பாடு பொறுப்பு திரண்ட வருமானத்தை சொத்து. அடுத்த 38வது ரொசான் கசன் என்பவர் RH அசோசியேஷன் பெயரில் எழுத்து மூலமான உடன்படிக்கை எதுவும் இன்றி. அதான் நாங்கள் முக்கியம். எழுத்து மூலமான உடன்படிக்கை இல்லை. அப்ப இங்க முழுக்க சட்டம் தான் பயன்படுத்த போறோம். அப்ப சட்டத்தின் பதில் அவனிடம் சமன். மூலதனம் 5,000 3,000 ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. ரொசான் 2,000 கடனை வணிகத்தை வழங்கினார். அப்ப இந்த கடனுக்கு 5% வட்டி கொடுக்கும். அப்ப இதுல ரொசானும் கசனும் மூலதனத்தின் மீது 5% வட்டி குறித்திருவீர்கள். அது பிள்ளை சட்டம் எழுத்து மூல ஒப்பந்தம் இல்லை தானே. சட்டத்தின் படி சட்டத்தின் படி மூலதன வட்டி இல்லை. ரொசானா வழங்கப்பட்ட கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படுது வேண்டும். அது சரி. அவர் வழங்கின கடனுக்கு சட்டத்தின் 24ஆம் பிரிவின் படி 5% வட்டி செலுத்தும். அடுத்தது ரொசான் கசன் ஆகியோர் பங்காளர் என்ற வகையில் சம்பளத்தை உரித்துடுவர் அல்ல. அவர் சட்டத்தின் படி சம்பளம் கொடுக்கல. அது சரி. ரொசான் கசன் ஆகியோர் தமது மூலதன வீதத்தில் லாபநட்டங்களை பயிர வேணும். அது போல எழுத்து மூல ஒப்பந்தம் இல்லாதபடியால் சமனாகத்தான் பயிர வேணும் சட்டத்தின்படி. அடுத்த 39 இது காரணம் சொல்லட்டுமா. பங்காளருக்கு மூலதன வட்டி ஏன் செலுத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறான். மூலதனத்துக்கு பங்களிப்பு செய்கிறது அல்லது மூலதன சந்தர்ப்பம் இங்க பங்குடைமையில முதலீடு செய்யாட்டி வேறு ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அதை நாங்கள் இதில் மூலதன சந்தர்ப்பம் சொல்றோம். அடுத்த முகாமைக்கு பங்களிப்பு செய்வதால சம்பளம் வழங்கணும்னு சொல்றது. அப்போ 2வதுக்கு முகாமைக்கு பங்களிப்பு செய்யுது. 3வது நட்ட இடர்களை ஏற்றுக்கொள்றதால லாப பங்கை கொடுக்கணும்னு சொல்லி நட்டம் வந்தால் தான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளினோம். ஆகவே லாப பங்கை கொடுக்கணும்னு சொல்லப்படுது. அடுத்த 40வது பார்த்தீங்கன்னு சொன்னாப்பன் கணக்கீட்டு கொள்கைகள் கணக்கீட்டு மதிப்பீடுகள் வழுக்கல். அப்ப கணக்கீட்டு கொள்கை கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம். கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர ஆய்காலம் மாறுதல் இழிவு பெறுமதி மாறுறது பெருமானத்தை கணக்கீடு செய்கிற முறையால் மாறுறது. இதுதான் அடிக்கடி உங்களுக்கு வர இந்த கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றங்கள் 3 விஷயம். கொள்கை மாற்றத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 2 விஷயத்தை தான் நீங்கள் கூடுதலாக பயன்படுத்தும். ஒன்று FIFO முறை WGSI முறை. அதுக்கு இடையில மாற்றம் செய்கிறது. ஒன்றுல இருந்து இன்னொன்று மாறுறது. அடுத்த கிரிய அடிப்படை மீள் மதிப்பீட்டு அடிப்படை. நாங்கள் கிரியங்கள் அளவீடு செய்ய கிரிய அடிப்படையில் அளவு சொல்ல மீள் மதிப்பீட்டு அடிப்படையில் அளவீடு செய்வோம். இந்த ரெண்டும் வந்து கொள்கை மாற்றத்தில் அதிகமாக பயன்படுத்தலாம். வேற கொள்கைகள் இருக்கு. அப்ப கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மாற்றங்கள் நிதி கூட்டுகள் நிகழ்காலத்திலிருந்து முன்னோக்கிய வகையில் சீராக்கம் செய்யப்பட வேண்டும். அப்ப நிகழ்காலத்திலிருந்து முன்னோக்கிய வகையில் அடுத்த வருஷம் எதிர்வரும் இடங்களுக்கு அப்ப அது சரி சீராக்கம் செய்யப்பட வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னா கணக்கீட்டு கொள்கை மாற்றங்கள் எப்போதும் பின்னோக்கிய வகையில் பிரயோகிக்கப்படுது. பின்னோக்கிய வகையில தேவைப்பாடு ஏற்பட்டால் மட்டும்தான் நாங்கள் சீராகிறோம். மற்றபடி ஒன்றுமே பின்னோக்கிய வகையில செய்ய மாட்டோம்.
அடுத்த பார்த்தீங்கன்னா சொத்தொன்றின் பெருமானத்தை முறை கணக்கிட்டு கொள்கை மாற்றம்னு சொல்லியிருக்கு. முந்தி கொள்கை மாற்றம், இப்போ 2019 பிறகு அதை மதிப்பீட்டு மாற்றம். அப்போ அதுவும் பிள்ளை. அடுத்தது சொத்தொன்றின் பயன்தர ஆயுட்கால மதிப்பீட்டு மாற்றம், அது சரி. அடுத்த 41வது பேர், இதுக்கு நீங்கள் விட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 41க்கு பொது பொது நோக்க நிதி கூற்றுகளின் பிரதான பாவனையாளர்கள் 3 பேர் இருக்கணும். ரைட். சாத்தியமான முதலீட்டாளர்கள் அல்லது முதலீட்டாளர் என்று எழுதலாம். கடன் வழங்குனர், ஏனைய கடன் கொடுத்தோர். முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர், ஏனைய கடன் கொடுத்தோர் என்று சொல்லி 3 பேர் வந்து அதுல பிரதான அக்கறை செலுத்துகின்ற தரப்பினராக இருப்பினர். அடுத்தது கீறு நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்ட நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற கீறு ஆனது சொத்தாக வரையறுக்கப்படும். அவ கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக நிகழ்கால நிபந்தனை கட்டுப்படுத்தப்படுகின்ற நிகழ்கால பொருளாதார வளம், நிகழ்கால பொருளாதார வளம் என்ற வேர்ட்ஸ் வருமானம் சொத்துக்கள் என்று சொல்லுவோம். அடுத்து 42 நடைமுறை பொறுப்பு, நடைமுறை இல்லா பொறுப்பு கேட்டிருக்கிறேன். இதில் குத்தகை சம்பந்தமானது வரையறுத்த சந்திரன் பொது கம்பெனி 4 வருடங்களை பயன்படுத்த குத்தகை உடன்படிக்கை ஒன்று செய்துள்ளது. குத்தகையின் பொறுப்பின் ஆரம்ப அளவீட்டு பெறுமதி 1713. உடன்படிக்கையின்படி வேளாண் தவணை கட்டணம் 600, வட்டி தந்திருக்கணும். இதில் கூட்டு சமர்ப்பிக்கப்படும் குத்தகை பொறுப்பு தந்திருக்கு. அப்போ குத்தகை பொறுப்பு கணக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குத்தகை பொறுப்பு. அதில் இப்போ ஆரம்ப மீதி செலவில் போட்டுவீங்க 1713. தவணை கட்டணம் குத்தகை பொறுப்பில் வர வைக்க வேணும், 600 வர வைப்பீங்க. அடுத்த வட்டி வந்து குத்தகை பொறுப்பில் செலவு வைக்க வேணும். இந்த வருஷ வட்டி 257. அப்போ இவ்வளோத்தையும் சீராக்கினாவன் மொத்த பொறுப்பு வருமானம். அப்போ 1713ஓட 257 கூட்டி 600 கழிச்சோம்னு சொன்னால் 137 மொத்த பொறுப்பு வரும். சாரி, 1370 மொத்த பொறுப்பு வரும். 1370 மொத்த பொறுப்பு. இந்த பொறுப்பை தான் நாங்கள் நடைமுறை இல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்புன்னு காட்டுறோம். நடைமுறை பொறுப்பு காட்டுற சுகம் வந்து தவணை கட்டணத்திலிருந்து அடுத்த வருஷ வட்டியை கழிக்க வேணும். அடுத்த வருஷ வட்டி 205.5. அடுத்த வருஷ வட்டி 205.5. அப்போ 600லேருந்து 205.5 போச்சுன்னு சொன்னால் 600லேருந்து 205.5 போனால் 394.5 நடைமுறை பொறுப்பு. நடைமுறை பொறுப்பு வருது 394.5. பிறகு 394.5 நடைமுறை பொறுப்பு காண்றது எப்படியா? தவணை கட்டண அடுத்த வருட தவணை கட்டணத்திலிருந்து அடுத்த வருஷ வட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தவணை கட்டணம் யோசிக்கிறேன். அடுத்த வருஷ தவணை கட்டணம், அடுத்த வருஷ வட்டி. அவை 1370 மொத்த பொறுப்பு. அதிலிருந்து 394.5 கழிச்சம் என்று சொன்னால் எங்களுக்கு நடைமுறை எல்லா பொறுப்பு வரும். இப்போ நடைமுறை எல்லா பொறுப்பு 975.5. 975.5 இது நடைமுறை எல்லா பொறுப்பு. ஓகே, அடுத்த பாருங்க 43வது வரையறுத்த ருசான் பொது கம்பெனியின் கணக்கீட்டு பதிவேடுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தகவல்கள் கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் நிறுத்தி வைத்த வருவாய் இருக்குது. இல்லை கேள்வி என்னன்னா இறுதியில் கூறப்பட்ட சாதன பங்கு மூலதனம் நிறுத்தி வைத்த வருவாய் தான் கேள்வி எங்களுக்கு. அப்போ இதில் ஒரு நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா சுகம், ஒரு நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு, இதில் கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்கு. அப்போ அதில் ஆரம்ப மீதியை பாருங்க என்ன தந்திருக்கிறோம்ட்டு. கூறப்பட்ட பங்கு மூலதனத்தில் ஆரம்ப மீதி ரைட், இதில் கூறப்பட்ட பங்கு மூலதனம் எடுக்கிறேன் 1300. நிறுத்தி வைத்த வருவாயில் ஆரம்ப மீதி 1600. சரி, ஆரம்ப மீதி போட்டாச்சு. முடிவடைந்த வருடத்தில் 8 லட்சத்தை நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்கியதுடன் 8 லட்சத்தை மூலதனமாக்கினா நிறுத்தி வைத்த வருவாய் வரவு 800, கூறப்பட்ட பங்கு மூலதன செலவு 800. ரைட், இரட்டை பதிவு மூலதனமாக்கி விடுதன்
ரூபாய் 4 லட்சம் உரிமை பங்கு வழங்கலை மேற்கொண்டு. உரிமை பங்கு வழங்கலுக்கு காசு கணக்கு வரவு, கூறப்பட்ட பங்கு மூலதன செலவு 400. தற்போது பங்குதாரர்கள் அனைத்து உரிமை வளங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. முடிவடைந்த வருடத்துக்கான லாபம் வந்து 700, நிறுத்தி வைத்த வருவாயில் செலவழிப்பம் 700 லாபம். இடைக்கால பங்கு லாபம், நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ரைட். இப்போ இதை சமப்படுத்தினோம்டா எங்களுக்கு சாதாரண பங்கு மீதியும் பெறும், நிறுத்தி வைத்த வருவாயும் பெறும். அப்போ 2300 இருக்கு. நிறுத்தி வைத்த வருவாயில் 2300 இருக்குது. அதுல இருந்து 1100 கழிச்சம் என்றால் 1200 வந்து நிறுத்தி வைத்த வருவாய். சாதாரண பங்குல பார்த்தீங்கன்னா 2500 சாதாரண பங்கு மூலதனம். சரிதானே? இப்போ 2500 சாதாரண பங்கு மூலதனம், நிறுத்தி வைத்த வருவாய் வந்து 1200. அடுத்தது 44வது பாருங்க. இது வாடிக்கை SLFRS 15 வாடிக்கையாளர் ஒப்பந்தங்கள். அப்போ இந்த ஒப்பந்தத்தில் வந்த பின் பல்வேறு கடப்பாடுகள் இருக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கடப்பாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கும். அதாவது பொருள் விற்பனை, சேவை வழங்குறது, அதோட வேறு விஷயங்களும் இருக்கலாம். முதலாக சொல்லியிருக்கிறேன், வாடிக்கையாளர் ஒப்பந்தம் ஒன்று பல்வேறு செயல்திறன் கடப்பாடுகளை கொண்டிருக்கும். ஆகவே அது சரி. ஒன்றுக்கும் மேற்பட்ட கடப்பாட்டை கொண்டிருக்கும் ஒப்பந்தம். அடுத்த வணிகம் ஒன்றின் வருவாய் மற்றும் ஏனைய அனைத்து வருமானங்களாகிய நிதிக்கூட்டுகளின் நியமத்தின்படி மாத்திரமே இனங்காணப்படல். இது ஒப்பந்த வருமானத்தை மட்டும்தான் இங்கே இனங்காணுவோம். பாருங்க, இப்ப சொத்து விற்பனை லாபம் எல்லாம் அது கேஸ் 16. அப்ப இந்த நியமத்தின் கீழே எங்களுக்கு எல்லா வருமானமும் இனங்காண்றதுல அவை அது பிள்ளை. நிறுவனம் ஒன்று ஒப்பந்தத்தில் உள்ள ஒவ்வொரு செயற்திறன் கடப்பாடும் திருப்தி செய்யப்படும் போது மட்டுமே ஒப்பந்தத்தின் மீதான வருவாய். இதுதான் இந்த ஆஹ், ஒப்பந்தம் அல்லது ஒப்பந்தத்தின் ரைட் பிரதான நிபந்தனை. செயற்திறன் கடப்பாடு பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் அல்லது ஒப்பந்த வருமானத்தை இனங்காண்பதற்கான அடிப்படைன்னு சொல்லலாம். செயற்திறன் கடப்பாடு திருப்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் வருமானமாக இனங்காணலாம். ஆகவே அது சரி. ரைட். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு இயந்திரத்தை விற்கிறீங்க, அதை பொருத்தியும் கொடுக்குறீங்கன்னா, இப்போ இயந்திரத்தை வித்தாச்சு ஆனால் இன்னும் பொருத்தி கொடுக்கல. அப்போ இங்கே செயற்திறன் கடப்பாடு எத்தனைன்னா 2. ஒன்று இயந்திரத்தை விற்பனை செய்கிறது, அடுத்தது பொருத்தி கொடுக்குறது. ரைட். அப்போ அதில் எதை நாங்கள் வருமானமாக காணோம்னா எத்தனை இயந்திரம் வித்திருக்கிறோம், அதை பொருத்தி அதில் எத்தனை பொருத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ வித்து பொருத்தி கொடுத்தது தான் செயற்திறன் கடப்பாடு திருத்தி செய்யப்பட்டதாக இருக்கு. அப்போ அது ரெண்டும் தான் வருமானமாக காணும். அடுத்த பாருங்க, உறுதியளிக்கப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு பரிமாற்றத்தின் போது நிறுவனத்துக்கு உரித்துடன் எதிர்பார்க்கப்படும் கைமாற்று தொகை கொடுக்கல் வாங்கல் விலை, அதுவும் சரி. மூன்றாம் தரப்பினர் தவிர்த்து 2 பேருக்கும் இடையில பரிமாற்றப்படுகின்ற தொகையை கொடுக்கல் வாங்கல் விலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாருங்க, 45வது துரித சொத்துக்கள் விகிதம் 1:1க்கு 1 இருக்குது. இப்போ ஏற்கனவே விகிதம் தந்தால் நாங்கள் அதுக்கு ஒரு பெறுமதியை போட்டு காணலாம். 1:1 நான் ஒரு இலவான பெறுமதியோட போடுறேன். 1100க்கு 1100க்கு 1000 எடுக்கிறேன் பாருங்க. பிரிக்கிறது சுகம். இதை சுருக்கினா 1:1 கொண்டு தானே 1000 சுருக்கினா. ரைட். இப்போ கேள்வி என்ன, நடைமுறை சொத்து கேட்டது எங்கள்கிட்ட. அப்போ இது திரவ சொத்து வீதம் இல்லோ, துரித சொத்து வீதம் இல்லோ. அப்போ 1100 திரவ சொத்து. திரவ சொத்து எப்படி வரும் சொல்லுங்க ஆகும். திரவ சொத்து என்றால் திரவ சொத்து சமன் 1100 சமன் நடைமுறை சொத்து தெரியாது, அதுல இருந்து முப்பணம் கழிக்கணும், அதே மாதிரி இறுதி இருப்பு கழிக்கணும். 250 இருப்பும் 50 முற்பண செலவும் இருக்கு. அப்போ இவ்வளோதையும் கழிக்கத்தான் என்ன வந்தது, திரவ சொத்து வந்தது. ஆகவே நடைமுறை சொத்துக்கு நாங்கள் இதை கூட்டி விட்டோம்னா சரி, 1400 எங்களுக்கு நடைமுறை சொத்தாக இருக்கு. சரி, அப்போ 1400 ஆயிரம் நடைமுறை சொத்து. ரைட். அதில் பாருங்க, இருந்தது கம்மை, அது மிச்ச விஷயம் என்று சொல்லியிருப்பாங்க. இத்திகதி நடைமுறை பொறுப்புகள் 500 இருந்தது என்று சொல்லியிருக்கிறோமா. ரைட். அதாவது 500 இருந்தபடியே நாங்கள் நடைமுறை பொறுப்பாக தானே போடுவோம். 500 தானா, நான் தான் அதை மாறி அது நான் அந்த நடைமுறை பொருள் தெரியலையே என்று இப்போ தனியாக விகிதம் தந்தால் என்ன செய்கிறேன்னா நான் போட்ட மாதிரி சரி, விகிதம் தந்திருக்கு ஒன்று இந்த பெருமதியும் தெரியலைன்னா நீங்கள் ஒரு கற்பனை தரவை போடுறது. சரி, கற்பனை தரவை போட்டு ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சிடுறது. அது திரும்ப விகிதம் காண்றது தான் அப்படி வரும்.
இதுல நடைமுறை சொத்துன்னு கேட்டபடியால் இங்க நடைமுறை பொறுப்பு தந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு பங்கு தான் நடைமுறை பொறுப்பு. அப்ப இது வந்து 1.1 இருக்குமுன்னா 550 இருக்கு. 1.5 ஒரு பங்கு 500 என்றபடியால் ஒரு பங்கு 500 என்றபடியால் இதுல 1.1 550 1000 அதோட நாங்கள் 250 கூட்டுவோம். அதுக்கு பிறகு 50ஐயும் கூட்டுவோம். ஆகவே 850 பேர் நடைமுறை சொத்து 850. சரியா? ரைட். நடைமுறை விகிதம் அப்ப நடைமுறை விகிதம் பண்ணால் நீங்கள் 850க்கு 500ன்னு சொல்லி போட வேணும். அப்போ அது திரும்ப நீங்கள் 850 500 500ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 1.7 1க்கு 1.7 1.7க்கு 1. சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க 46வது முகாமை கணக்கிட்ட அறிக்கை தொடர்பானது. இந்த அறிக்கை நிறுவனத்தில் அக்கறை செலுத்துகின்ற அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்படும். அது பிள்ளையப்பன் அனைத்து தரப்பினர் உள்ளக தரப்பினர் மட்டும்தான் முகாமை கணக்கிட்ட அறிக்கையை பயன்படுத்துகிறேன். இப்போ நீங்களும் பிள்ளை அடையாளத்தை போடுறதில்ல பிள்ளைகள் எழுத வேணுமா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிக்கைகள் முகாமை தீர்மான தேவைக்கு பயன்படுத்தப்படுறது சரி. அதில் நிகழ்கால தகவலும் எதிர்கால தகவலும் என்றது பொருத்தமானது. அறிக்கைகள் முகாமையாளரின் வேண்டுதலுக்கு இணங்க வருடாந்தம் தயாரிக்கப்படும். வேண்டுதலுக்கு இணங்க தயாரிக்கப்படும் சரி. ஆனால் வருடாந்தம் என்று சொன்னதான் பிள்ளை எத்தனை தடவையும் தயாரிப்பினோம். ஆனால் அவர் முகாமையின் வேண்டுதலுக்கு அமைய தயாரிக்கப்படும். வருடாந்தம் என்றால் ஒரு கத்தானே. ஆனால் இத்தனை தடவையும் தயாரிக்கலாம். அதனால் அந்த வேர்ட்ஸ் பிள்ளை. நிதி அறிக்கைகள் நிறுவனத்தின் தேவைப்பாடு அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றது. ஆஹ் நிறு நிறுவனத்தின் தேவைப்பாடு நிறுவனம் வந்து எப்போ கேட்குதோ அப்போ எல்லாம் நிதி அறிக்கைகள் தயாரிக்கப்படும். ரைட். அடுத்த 47வது கேள்வி. இது மூல ஆவணங்களை தான் சொல்றது. களஞ்சிய சாலையிலிருந்து களஞ்சியத்திலிருந்து தொழிற்சாலைக்கு பொருட்களுக்கு இருக்கிறது. தொழிற்சாலைக்கு பொருட்களுக்கு இருக்கும்போது அது பொருள் வேண்டுகோள் பத்திரம் அல்லது களஞ்சிய கோரிக்கை பத்திரம். விநியோகஸ்தரிடமிருந்து களஞ்சியத்துக்கு பொருட்களுக்கு இருக்கிறது பொருள் பெறுகை பத்திரம். வழங்குனருக்கு வந்து களஞ்சிய சாலை ஒரு கடிதத்தை பொருள் பெறுகை பத்திரம். அடுத்த தொழிற்சாலை ஊழியர் ஒருவரால் வேலை ஒன்றுக்காக செலவிடப்பட்ட நேரத்தை கணித்தல் வேலை அட்டை அல்லது வேலை சீட்டு நேர தாள் அப்படின்றது சொல்லலாம். தொழிற்சாலையின் மின்சார பாவனை வந்து கிலோவாட்ஸ் அல்ல மின்மானி வாசிப்பினூடாக அறிந்து கொள்ள முடியும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுகட்டளை மட்டமும் ஆகக்கூடிய இருப்பு மட்டமும். இதில் பார்த்தீங்கன்னா விசேட வகையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம். அலகொன்றை உற்பத்தி செய்வதற்கு ஒரு அலகு உற்பத்தி செய்கிற எத்தனை கிலோ மூலப்பொருள் தேவை? எப்பவுமே இருப்பும் மட்டங்கள் எல்லாமே மூலப்பொருள் தானே காண்றது. 10 கிலோ தேவை. அப்போ உற்பத்தி செய்கிற அலகை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50 கூடினது 750. குறைஞ்சது 50 என்றால் ஆகவே 50 தர 10 500 பேரும் ஆக குறைந்த பாவனை. அடுத்த பார்த்தீங்கன்னா 75 தர 10 அப்போ ஆக கூடிய பாவனை 750 பேரும். இது நேரடியாக வந்தாங்கள மாதத்துக்கு தான் வந்திருக்கணும் உற்பத்தி அலகு. அப்போ நாங்கள் பெருக்க வாரதும் மாதத்துக்குரிய மூலப்பொருள் பாவனையாக தான் இருக்கும். ஓகே. இனி மறுகட்டளை மட்டத்துக்கு சமன்பாடு உச்ச பாவனை தர உச்ச கட்டளை காலம் 750 தர 4 ஆகவே 3000 என்று வரும். 3000 கிலோகிராம். அது ஆகக்கூடிய இருப்பு மட்டம் என்று சொன்னால் அது வந்து மறுகட்டளை மட்டம் சக மறுகட்டளை தொகை சய இழிவு பாவனை தர இழிவு கட்டளை காலம். இழிவு பாவனை என்றா 625 சாரி இழிவு பாவனை 500 தர இழிவு கட்டளை காலம் 2 ரெண்டையும் சமப்படுத்தினோம்னு சொன்னால் 1000 கழிஞ்ச சரி. பெருக்கி போட்டு கழிக்கணும். பிறகு 1000 வரும். ஆகவே 700 வந்தங்களுக்கு சாரி 7000 வந்து ஆகக்கூடிய இருப்பு மட்டுமே இருக்கு. அடுத்து 49வது பாருங்க. நலம்புரி சங்கமனும் தொடர்மாடிகளில் வசிக்கும் மக்களுக்காக சூழலை பாதுகாத்து தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யுது. யாரை ஒழுங்கு செய்யணும்? மக்களுக்கு.
அப்போ இதில் பங்கு பெற்றுபவர்கள் வந்து மக்கள் தான். அப்போ பங்கு பெற்றுவதற்கு ஏற்படுகிற செலவெல்லாம் மாறும் செலவு. கேள்வி என்ன பங்கு பெற்றுவதற்கான பங்களிப்பு நிலையான கிரியம் மொத்த கிரத ஈடு செய்வதற்கு பங்கு மொத்த கிரத ஈடு செய்யணும்னா சமப்பாட்டு புள்ளியால் அது அழகு பெறுமதி எண்ணிக்கை என்னுடைய அழகு பெறுமதி என்ன ரைட் பெறுமதி என்று போடுவோம். ரைட் ஓகே. அடுத்த இதில் பாருங்க அப்ப அழகு பங்களிப்புக்கு என்னென்னா பங்கு பெற்றும் ஒவ்வொரு தரம் 2000 ரூபாய் வீதம் நிலம்பு சங்கத்துக்கு செலுத்துக்கு இருக்கு. இப்போ 2000 ரூபாய் வருமானம் பங்கு பெற்ற ஒருவருக்கான செலவு வந்து 1500. ஆகவே அழகு பங்களிப்பு வந்து வருமானம் 2000, 1500 செலவு, அவை அழகு பங்களிப்பு 500. அடுத்தது நிகழ்ச்சிக்கான நிலையான கிரியம் இதில் 45,000, அடுத்து 9,000, அடுத்து 6,000, 60,000 பேர் நிலையான கிரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த கிரயத்தை ஈடு செய்வதற்கான நிலையான கிரியத்தின் கீழ் அழகு பங்களிப்பு. நிலையான கீழ் அழகு பங்களிப்புன்னு சொன்னால் அப்போ 60,000 500 பிரிச்சோம்னா 120 வரும். 120 பங்கு பெற்றிருந்தது இன்னைக்கு. அடுத்து 50வது கேள்வியை பாருங்க. இறுதி கேள்வி என்றால் இல்லை சேர்த்துட்டு வந்து தேறிய காசு பாஜன் மதிப்பீடு தந்திருக்கிறேன். கேள்வி தேறிய காசு பாஜன் லாபம் கேட்டிருக்கு. அப்போ இதில் வந்து பாருங்கன்னா 3ஆம் வருடத்துக்கான தேறிய காசு பாய்ச்சல். இதில் 3ஆம் வருடத்துக்கான தேறிய தான் கேள்வி. அப்போ என்னென்னா எங்களை தொடக்க முதலிடம் கண்டுபிடிப்போம். 1700 கிரியம் பிறகு எஞ்சிய பெறுமதி 200 வேறு ஒன்றும் இல்லை. இந்த 1700 எப்போ கிடைக்குதுன்னா 2.5 வருடங்களில் கிடைக்குது பாருங்க. அப்போ 1700ல் முதலாம் வருடம் பேர் 1700ல் எவ்வளோ கிடைக்குது 600 கிடைச்சிடும். ரைட். அப்போ மிச்சம் இருக்குது. அதில் மிச்சம் 1100 இருக்கு. அது ரெண்டாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1100 கிடைக்கணும், 750 கிடைக்குது. இப்போ இன்னும் எவ்வளோ கிடைக்கும் 350 கிடைக்கும் பாருங்க. இந்த 350 எப்போ கிடைக்குதுன்னா 6 மாதத்தில் கிடைக்குதாங்க. 350 முதல் வருஷம் 600 கிடைச்சது, 2ஆம் வருஷம் 750 கிடைச்சது. இப்போ 3ஆம் வருஷம் எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும் 350 கிடைக்கணும். அது எப்போ கிடைக்குதுன்னா முதல் 6 மாதத்துலையும் கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்தில் 6 மாதத்துக்கு 350, முதல் 6 மாதத்துக்கு 350, அடுத்த 6 மாதத்துக்கு 350. ஆகவே 3ஆம் வருடத்துக்கு 700 வரும். 3ஆம் வருடத்துக்கு 700 தேறிய காசு பாய்ச்சலாக இருக்கு. சரிதானே? 7 லட்சம் ரூபாய். ரைட். அடுத்த லாபம். லாபம் என்ன செய்யணும்டா வருடாந்த தேறிய காசு பாய்ச்சல் இருந்து தேறிய காசு பாய்ச்சல் தான் இருக்கு. அதில் பெருமானத்தை கழிச்சிருக்க மாட்டோம். தேறிய காசு பாய்ச்சல பெருமானத்தை கழிச்சிருக்கோம். அப்போ நாங்கள் பெருமானத்தை கழிச்சு விட்டோம்னா லாபமாக மாறும். அப்போ முதலாம் வருஷம் என்னண்டா எங்களுக்கு முதலாம் வருஷத்தில் 600, ரெண்டாம் வருஷத்துக்கு வந்து 750, 3ஆம் வருஷம் 700, 3ஆம் வருஷம் லாபம் கேட்டோடைய முதல் நாங்கள் இதை காணுவோம். பெருமானத்தை காணும் 1700 கிரியம். அதில் எளிய பெறுமதி 200 போய் எளிய பெறுமதி 200 கழிக்கணும். 1500 அதை வந்து 5ஆல் பிரிக்கும். அப்போ 300 2 பேரும் தெரியும். அப்போ 700ல் 300 போனால் 400 லாபம். சரிதானே? அத்தகைய காசு பாய்ச்சல் இருந்து நீங்கள் வருமானத்தை கழிக்கும். அப்போ இவ்வளவு தான் இதுக்குரிய 2020ஆம் ஆண்டு பேப்பர். திரும்ப நீங்கள் ஒருக்கா பாருங்க. இதன் விளங்காத பகுதியில் இருந்தால் கேளுங்க திரும்ப எனக்கு. சரி, வாட்ஸ்அப்புக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் உங்களுக்கு அதை இப்படியே தெரியப்படுத்துவேன். ரைட் ஓகே. நாங்கள் இதோட முடிச்சு கொண்டு அடுத்த கிழமை வாரக்கிழமை பார்ப்போம் இதை பற்றி. சரிதானே? வாரக்கிழமையில இன்னொரு காசு பேப்பரை பற்றி பார்ப்போம். இல்லை கம்பெனி கணக்கு கொஞ்சம் நான் மாதிரியா இருக்கா ஃபார்மேட் செய்து விடுற கிரைமன் கொஞ்சம் இது ஒரு பகுதி. சரிதானே? ரைட் ஓகே.